ஸ்ரீலங்கா வந்து 2வது தடவை வந்து தூரியங்க பழம் சாப்பிட போகிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே வாசமாக இருக்குது, தூரியங்க பழம் வாசம். இப்போ சீசன் டைமு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது கொழும்பு டு கெண்டி வரும்போது ஒரு பழமே 800 ரூபாய்க்கு சாப்பிட்டோம், ஸ்ரீலங்கா அமௌண்ட்டு. இப்போ வந்து ஒரு கிலோவே வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? 700. ஆமாம், ஒரு கிலோ 700 சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, இது சாப்பிட்டே ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா இன்னும் நான் ஒரு 1 வீக் கூட இருக்க மாட்டேன் ஊரில். கிடைக்கிறப்பவே சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு. நல்ல சொலை நிறையா இருக்கிற மாதிரி வேணும். 2க்கு 1400 ரூபா. சொலை நிறையா இருக்குமா உள்ள? சொலை கேத்தி நத்துடு கேளு. இப்போ மேதே கேத்தி நிஸ்தர ரெடி. கக்கிங்க விசக்கு தெரியுது. சட் நான் மேது 18 15 பேர் மாதிரி. அப்போ ஓகே, போட சொல்லு. ஒரு இதில் 15 சொலை இருக்குன்றாங்க. 15 சொலை இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிடு, சரியா? 15 சொலைக்கு ஒரு சொலை கம்மியாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். 1400 ரூபா 2 பழம். வெட்டாரு பாருங்கள், எப்படி தான் வெட்டணும் அந்த தூரியங்க பழத்தை. இவர் எப்படி தான் கையில் பிடிக்கிறாருன்னு தெரியல, கையில் பிடிக்க கூட முடியாது, முள் குத்தம். இது வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சொலையாக இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் சொலை. இந்த பழம் நம்ம ஊர் மக்கள் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஹில் ஸ்டேஷன் சைடு தான் இது கிடைக்கும். அதுவும் ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த பழம் வந்து பிடிக்காதுங்க. இந்த ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு தான் அந்த பழம் பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரில. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே தூரியங்க பழம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்ரீலங்காவில் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு. ஒருவேளை அதை வந்து மைண்டில் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது அது டேஸ்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தூரியங்க பழம். நம்ம இந்தியாவில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், 1000 ரூபா 1500 சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள்.